ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து 100 டேஸ் 100 ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ். இந்த சீரீஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏ டெக்ஸ்ட்ன்ற டூல். ஸோ இந்த டூல் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது நம்ம சம்டைம்ஸ் டெக்ஸ்ட்டை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எழுதணும்னு நினைப்போம். ஆனால் அந்த டீட்டெயில்டாக எழுதுகிற டெக்ஸ்ட்டை அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த ஏ டெக்ஸ்ட்டோட ஷார்ட்கட்ஸ் மூலயமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபோன் நம்பர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ எல்லா இடத்துலயும் ஃபோன் நம்பர் 10 டிஜிட் கேரக்டர் டைப் பண்றதுக்கு பதிலா, எக்ஸாம்பிளுக்கு /p ஷார்ட்கட்ட போட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் நம்பர் வர மாரியோ, இல்ல இமெயிலுக்கு வந்து @e போட்டோம்னா, இமெயில் வர மாரியோ நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால நமக்கு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பெரிய டாக்குமெண்ட்ஸ் இல்ல பெரிய லெவல்ல வந்து நெறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, சடனா நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்டோ, நம்மளோட லொகேஷன் கேட்டோ ஒரு பாப்அப் மெசேஜ் வரும்போது, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாரி டக்குனு ஷார்ட்கட்ட யூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 2வது வந்து இந்த மாரி அ டூல நம்ம யூஸ் பண்ணும்போது, நமக்கு ஒரு தடவ ஒரு டெம்ப்ளேட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா, நம்ம அந்த டெம்ப்ளேட்ட அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த டூல் எப்படி யூஸ் ஆகுதுன்றத டீட்டெயிலாவே பார்க்கலாம். ஸோ இந்த டூல் பார்த்தீங்கன்னா வந்து அ விண்டோஸோட ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இது 2 வெர்ஷன் இருக்கு. ஃப்ரீ வெர்ஷன் அதுக்கப்புறம் பிரீமியம் வெர்ஷன். ஸோ ஃப்ரீ வெர்ஷன பொறுத்தவரைக்கும் வந்து டைரக்ட்டாவே நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதோட ஸ்க்ரீன்ஷாட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம என்ன டேக் அந்த ஸ்னிப்பெட்ஸ்க்கு வச்சிருக்கோமோ, அத நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நியூ ஸ்னிப்பெட்ஸ்ன்னு இருக்கு. இது வந்து புதுசா நம்ம கிரியேட் பண்றதுக்கு. அதேபோல குரூப்பிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ற ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ஆஃபீஸ்ன்ற குரூப்லயும், பர்சனலா யூஸ் பண்ற ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் பர்சனல்ன்ற குரூப்லயும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்னிப்பெட்ஸ்ன்றது ஒண்ணும் இல்ல. நம்ம யூஸ் பண்ண அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? அததான் ஸ்னிப்பெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இங்க ஸ்க்ரீன்ல பாருங்க. ஒரு இமெயிலுக்கான சிக்னேச்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க மேல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னிப்பெட்ஸ் என்ன வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது மை சைன் அப்படின்ற ஷார்ட்கட்ட வச்சுட்டு, கீழ வந்து அந்த இமெயிலுக்கான சிக்னேச்சர் இப்படி வரணுன்றத வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எங்க போயிட்டு மை சைன் அப்படின்றத குடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, இந்த மாரி சிக்னேச்சர் வந்து வரும். ஸோ இதன் மூலியமா வந்து இமெயில்ல நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்சனல் இமெயிலா இருந்தா இந்த மாரி அ பர்சனல் சைன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆஃபீஸ் இமெயிலா இருந்தா ஆஃபீஸ் சைன் வச்சுக்கலாம். ஸோ இப்படி வந்து இந்த டூல யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற ஸ்னிப்பெட்ஸை எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நம்ம எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி தேங்க்யூன்னு மெசேஜ் அனுப்புகிறோம்னா டிஒய் அப்படின்ற ஸ்னிப்பெட்டை வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்ன்ற மெசேஜை டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல தான் வந்து இதுக்கு ஏத்த மாரி டேக் யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் அவங்களோட நேம் நம்ம மேனுவலி வர மாரி செட் பண்ணிக்கிறது. ஸோ இப்படி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டூல். ஸோ இந்த டூல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல உங்களோட செஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ சொல்லுங்க. ஸோ இந்த டூலோட செட்டிங்ஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாஸ்ட்டா காட்டியிருக்கேன் பாருங்க. இந்த டூலோட செட்டிங் செக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம டூல்ல இருக்கிற இன்புட்ஸ் எல்லாம் பேக்கப்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் 2வது வந்து கேபிட்டல் கரெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹாட்கீ டூல்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் பெட்டரா பண்ணிக்கலாம். ஸோ மேலும் மற்றொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.